மக்களை குரல், நாட்டின் நடப்பு, அரசியலின் உண்மை அனைத்தும் இங்கே பார்க்கலாம். வாங்க பார்ப்போம். அப்போ மீண்டும் ஒரு தலைப்பில் உங்களை சந்திக்க இருக்கிறோம். அப்போ இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, இன்னைக்கு நம்ம சட்டமன்ற கூட்டுறவை பற்றி பார்க்க இருக்கோம். அப்போ இதில் வந்து சட்டமன்றம் ஒடுக்கியிருக்கா இல்லை அரட்டையரங்க ஒடுக்கியிருக்கான்னு தெரியல. அப்படித்தான் போய்க்கிருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் வீட்டில் நாடகம் பார்த்துக்கிறவங்களாம் இன்னைக்கு லைவ் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தா அரசியல் பிரமுகர், அரசியல் இருக்கக்கூடிய நிறைய தொண்டர்கள், அப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க, இந்த லைவை வந்து பார்ப்பாங்க. சட்டமன்றத்தில் என்ன போகுது, நம்ம தலைவர் என்ன பேசுகிறாங்க அப்படின்னு பார்ப்பாங்க. இப்போ அப்படி கிடையாது. இப்போ மாமியார் மருமகள், அண்ணன் தங்கச்சி எல்லாம் வீட்டில் உட்காந்து என்ன பண்ணுறாங்க, நாடகம் பார்க்க விட்டுட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, வா இதை பார்ப்போம், இதை நல்லா அடிச்சுக்கிறாங்க, சண்டை போடுறாங்க, இதை பார்க்க நல்லா வந்து என்னன்றது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி வாங்க பார்ப்போம் அடுத்து என்ன இருந்து. அப்போ இந்த சட்டமன்ற கூட்டுறவு வந்து என்ன பண்ணாங்க, ஆகஸ்ட் 5ஆம் தேதி பண்ணுறாங்க. ஆகஸ்ட் 5, 2026 ஆரம்பமாகுது. கூட்டத்தொடருடைய பட்ஜெட் வந்து இது பண்ணுறாங்க. பட்ஜெட் வந்து எப்படின்னா, எப்படி நம்ம அடுத்த 2026 ஒரு வருஷத்துக்குள்ள பட்ஜெட்டை கொண்டு போகலாம் அப்படின்னு நோட்டாங்க. பொது பட்ஜெட்டு கொண்டு வராங்க. அப்போ ரெண்டாவது என்ன பண்ணுறாங்க, வேளாண் பற்றி வந்து பேசுகிறாங்க. வேளாண் வந்து விவசாயம் பற்றி எப்படி அவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நோட்டுறாங்க, பேசுகிறாங்க. அப்புறம் இடையில சுதந்திரம் வந்துச்சு. சுதந்திரத்தை பற்றி ஒன்று, அதுக்கு ஒரு 3 நாள் லீவ் விட்டாங்க. அது முடிஞ்சிருச்சு. அப்போ இது வந்து என்ன பண்ணுறா, ஆகஸ்ட் 5 தொடங்கி செப்டம்பர் 8 வரைக்கும் என்ன பண்ணுறாங்க, முடிவுக்கு வச்சுருக்காங்க. செப்டம்பர் என்னென்னாலும் நடக்க போகுது தெரியல. இதுக்கு முன்னாடி நடந்தாலும் பார்த்துருப்பியே, நிறைய பேர் லைவ் போயிட்டே இருக்குது நிறையா. அப்போ இதில் பார்த்தி அப்படின்னு சொன்னால், கார் விவகாரம், அதாவது எம்எல்ஏக்களுக்கு கார் வேணும், மினிஸ்டர்லாம் கார் வேணும். நம்ம ஒரு பாட்டு படிச்சிருப்பா, விஜய் வந்துட்டு ஒரு படத்தில் ஒரு பாட்டு நடிச்சிருப்பாப்புல, லெட் மீ சிங்கர் குட்டி ஸ்டோரி பெயிண்ட் ஒரு பாட்டு வரும். அந்த மாதிரி இப்போ இருக்கக்கூடிய முதல்வர் வந்து ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லி பார்ப்பல இதுக்கு முன்னாடி. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய மினிஸ்டர்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, குட்டி ஸ்டோரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க லவ் ஸ்டோரியும் அவங்க கல்லூரி படித்ததை பற்றியும். நமக்கு என்ன அதுக்காக பேச போயிருக்கோம். நம்ம மக்கள் வந்து எவ்வளோ பிரச்சனை இருக்காங்க, மக்கள் எவ்வளோ பிரச்சனை போய்க்கு இருக்கு. அப்போ இப்படிலாம் நடந்துக்கு இருக்கு, இவ்வளோலாம் போய்க்கு இருக்கு, இவ்வளோ பிரச்சனை. அப்போ இது இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து இந்த கார் விவகாரம் கேள்விப்பட்டிருப்போம். இந்த காருக்கான எவ்வளோ ட்ராமா பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, எல்லா மினிஸ்டரும் சரி, எம்எல்ஏக்கும் சரி. இதில் 234 தொகுதி மொத்தம். இந்த 234 தொகுதிக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட் நிற்கிறாங்கல்ல, அப்போ அவங்களும் என்ன பண்ணுறாங்க, பிரமாண பத்திரம் எழுதி கொடுப்பாங்க. அப்போ அதில் வந்து என்னுடைய சொத்து எதில் அடங்குது, எது அடங்காது, எவ்வளோ வச்சுருக்கோம், என்கிட்ட கார் இருக்கா, என்ன இருக்குது, வங்கி கணக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை ஃபுல்லாக உள்ளே கொண்டு வருவாங்க. அப்போ இதில் பார்த்துட்டீங்கன்னா அதிமுகவில் வேலுமணி, அப்புறம் எடப்பாடி, இப்போ இவங்களை போனதான் என்ன பண்ணுறாங்க, அதில் வந்து கார் இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது. அப்புறம் திமுகவில் அனிதா ராதாகிருஷ்ணன், இப்போ இது மூலம் என்ன பண்ணுறாங்க, நிறைய கட்சியில் இருக்காங்க. இதில் மொத்தம் 234 தொகுதி போல மொத்தம் 54 பேர் என்ன பண்ணுறாங்க, கார் இல்லைன்னு சொல்லி பிரமாண பத்திரம் எழுதி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 54 லிஸ்ட் எடுத்து பார்த்தா இதெல்லாம் ஆகுமா பாஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. அப்புறம் இன்னொன்று பார்த்தா, சட்டமன்றத்துடைய கூட்டத்தொடர் நடக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு 2 கோடி ஆங்க. ஐயோ 2 கோடி தான் என்னையா பாஸ், அங்கே என்ன நடக்குது, அப்படி என்ன கல்யாண விருந்தா போய்க்கிருக்காங்க, கல்யாணம் என்ன 2 கோடிக்கு போடுறதுக்கு. சரி ஓகே, பேசாமல் இதை லைவ்ல போடுறதுக்கு ஒரு டைரக்ட் பண்ணி எடுத்து ஒரு என்ன சொல்றது, ஒரு பாட்டாக எடுத்து போடலாம். வெப்சீரிஸ் போடுறாங்க, படம் போடுறாங்க, அந்த மாதிரி வெப்சீரிஸை என்ன பண்ணலாம், எடுத்து பாட்டாக போடலாம். அது வேணா நல்லா போகும். விவசாய கடன், கல்வி கடன், அதே ஜுவல்லரி, நிறைய பேர் இதில் வந்து என்னோட மக்கள் நிறைய பேர் திண்டாடுறாங்க இந்த மாதிரி விஷயங்கள்ல. அப்போ இதுக்கு வந்து என்ன பண்ணணும், ஃபோக்கஸ் பண்ணி உள்ளே கொண்டு போய் பார்க்கணும். முதல்வர் வந்து ஒரு விஜய் வந்து என்ன நம்ம ஜோசப் விஜய் சார் என்ன பண்ணுறாங்க, முதல்வர் விஜயா உள்ளே வர்றாங்க. அப்போ வந்த என்ன சொல்கிறோம், ஒரு முதல்வர் கிடைச்சிருக்காங்க புதுசா, அப்போ ஏதாச்சும் மாற்றங்கள் இருக்கும், திட்டங்கள் வரும், அப்படின்னு தான் என்ன பண்ணுறாங்க, கொண்டு வந்தாங்க உள்ளாக்க. இதோட வந்து உள்ளாக்க வந்து என்ன சொந்த கதையும் சோக கதையும் பார்த்து பேசி நாடுகிட்டு, நீ அப்படி நான் அப்படி, இப்படி வந்துச்சு அப்படி வந்துச்சு, இதெல்லாம் கதையா பாஸ், பார்ப்போம். அப்புறம் என்ன, அப்புறம் முதல்ல வந்து ஒரு சில திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ அந்த திட்டங்களும் ஒரு சில திட்டங்கள் வந்து என்ன பண்ணுது, வரவேற்கிற பெருமறையா இருக்குது. அப்போ அந்த திட்டத்தில் பார்த்து அப்படின்னு சொன்னால், முதல்வர் காப்பீடு திட்டம்னு சொல்லியிருந்தாங்களே, முதல்வர் விரிவான காப்பீடு திட்டம், அதில் வந்து ஏற்கனவே 5 லட்ச ரூபா கொடுத்துருந்தாங்க, அதாவது டிஎம்கே அந்த ஆட்சியில் இருக்கும்போது. அப்போ இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, 25 லட்சமா அதிகரிச்சிருக்காங்க. அப்புறம் தாய்மாமன் தங்கம் முதல் ரசீது 1 கிராம்,
அதுவும் அரசு ஆஸ்பத்திரியில் பிறந்தா மட்டும்தானாங்க, ப்ரைவேட்லாம் கிடையாது. அப்புறம் தகுதி உள்ள பெண்கள், அதாவது விதவை பெண்கள் இந்த மாதிரிலாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஆடு மாடு விலை என்ன சொல்றது, ஆடு மாடு விலையெல்லாம் மானியம் சொல்லுவாங்க. விவசாயம் அவங்க வந்து விவசாயம் சார்ந்தவங்களுக்கு அவங்களுக்கு வந்து என்ன ஒரு ஆடு மாடு கொடுக்குறாங்க. அப்புறம் ஒரு வருடம் பேறுகாலம். பேறுகாலம்னா வந்து அந்த அப்போ அந்த குழந்தை பேறுகாலம் சொல்கிறாங்கல்ல, குழந்தை பிறந்தது வந்து ஒரு வருடம் அது என்னன்றாங்க விடுப்பு கொடுக்குறாங்க. எதுக்கு அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை வளர்கிற வரைக்கும், அந்த குழந்தையுடைய ஒரு சின்ன இது நினைவு வர வரைக்கும் என்ன பண்ணுறாங்க, ஒரு விடுப்பு கொடுக்குறாங்க வித் சேலரி, அதாவது சம்பளத்தோடு கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து என்ன பண்ணுறது, விவசாய கடன் 75,000 வந்து என்னோட தள்ளுபடி பண்ணுறாங்க டிவிகே ஆட்சியில். அதாவது இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே டிஎம்கேல வந்து வந்த முதல் பட்ஜெட்டில் வந்து என்னன்றாங்க மொத்த கடனையும் தள்ளுபடி பண்ணாங்க. அதாவது விவசாய கடன், ஜுவல்லரி அது வந்து கடன் பண்ணாங்க. அது எப்படி பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், அப்போ வந்து இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட்டில் வந்து என்னன்றாங்க ரிசர்வ் பேங்க்கில் வந்து பேசி என்னன்றாங்க, பேங்க்ல வந்து என்னன்றாங்க, பேங்க் வந்து என்னன்றாங்க, பேங்க் இன்ஸ்டால்மெண்ட் தான் அடைப்பாங்க. ஆனால் இப்போ ரிசர்வ் பேங்க் இப்போ என்ன போட்டுருச்சு அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒரு இதை கொண்டு வரீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து பேங்க் வந்து மொத்த அமௌண்ட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும், 6 மாதத்துல கொடுத்துடணும். நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் அந்த ஸ்கீமை என்ன பண்ணணும் கொண்டு வரதுக்கு நாங்களும் முயற்சி செய்வோம் அப்படின்னு சொல்லி என்ன ரிசர்வ் பேங்க் கட்டணம் டைலாக சொல்லிட்டாங்க. அப்போ இதனால என்ன சொல்லிட்டாங்கடா, இப்போ டிவிக்கு ஆட்சியில் 75,000க்குள்ள இருக்கக்கூடிய விவசாய கடன் வந்து என்னொன்று தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இவ்வளோதாங்க நம்மளுக்கு தெரிஞ்சு பார்த்த வரைக்கும். பார்ப்போம், இன்னும் நிறைய இருக்கு, இன்னும் நிறைய போய்க்கு இருக்கு, இன்னும் எவ்வளோ இருக்கலாம் பார்க்க தெரியல. என்ன சொங்க கதையும் சோக கதையும் பேசிக்கிட்டு விளையாண்டுக்கிறேங்க. மக்கள் வந்து எவ்வளோ பிரச்சனை சாகுறான், எவ்வளோ பிரச்சனை போடிக்கிருக்கு, அதையும் வந்து பார்க்கணும். இன்னொன்று வந்து முன்னாடி ஏடிஎம்கே டிஎம்கே அப்படின்னு சொன்னால் வெளியில் ஆள் வச்சு செய்வாங்க கூலிக்கு. இப்போ என்னன்னா டிவிக்கு அப்படின்னு சொன்னால் உள்ளக்கே ஆள் இருக்கான் எல்லாத்தையும் அப்படியே தெரியுது. அதாவது டோக்கன் நம்பர் 1 டோக்கன் நம்பர் 2 சொல்லுவோம்ல, எந்த ஸ்டேஷனில் ஒருத்தன் மாட்டினா அப்படின்னு சொன்னால் சார் நான் டிவிக்கு கட்சி தான் சார் அப்படின்னு சொல்கிற மாதிரியா இருக்குது. அதெல்லாம் மாற்றணும். முதல்வர் விஜய் வந்து இதில் வந்து உள்ள ரொம்ப உன்னிப்பாக பார்க்கணும். நிறைய விஷயம் திட்டம் கொண்டு வரீங்க, இருந்தாலும் அதையும் வந்து பார்த்து மக்களை வந்து கொஞ்சம் பார்த்துக்கிறீங்க. மக்களுடைய பிரச்சனையை பார்க்கலாம். இது உங்கள் வாய்ஸ் ஆஃப் மெம்பரா. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்தது நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிறீங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இனி அடுத்த வீடியோவில் வர வைப்போம். பை.